வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பல்வேறு விவகாரங்களால் எதிர்க்கட்சிகள் போர்க்கோலம். முதல் நாளே முடங்கியது பார்லிமென்டின் 2வது கூட்டத்தொடர். 2G விசாரணை அறிக்கை வெளியான விவகாரம். ஜேபிசி தலைவர் சாக்கோவை நீக்க திமுக ஆவேசம். 5 வயது சிறுமி கற்பழிப்பு வழக்கில் இன்னொரு காமுகன் கைது. டெல்லியில் 4வது நாளாக தொடரும் போராட்டங்கள். விரிவான செய்திகள். பார்லிமென்டின் 2ஆம் கட்ட பட்ஜெட் தொடர் கடும் அமளியுடன் துவங்கியுள்ளது. சிறுமி கற்பழிப்பு, 2G கூட்டுக்குழு அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களால் இரு சபைகளின் செயல்பாடுகளும் முடங்கி போயின. பார்லிமென்டின் 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று காலை துவங்கியது. லோக்சபா, ராஜ்யசபா இரண்டிலும் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெல்லியில் 5 வயது சிறுமி கற்பழிப்பு சம்பவத்துக்கு லோக்சபாவில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல கட்சிகளும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பின. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கெரோ செய்த சம்பவத்தை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். 2G லைசன்ஸ் குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழு வரைவறிக்கை வெளியான விவகாரத்தில் கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ மீது உரிமை மீறல் நோட்டீஸை திமுக கொண்டு வந்தது. அதோடு வரைவறிக்கை குறித்து விவாதம் நடத்தவும் கோஷங்களை முழங்கினர். டெல்லி சிறுமி கற்பழிப்பு, 2G கூட்டுக்குழு வரைவறிக்கை வெளியான விவகாரம், நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணையில் அரசுக்கு ஆதரவாக சிபிஐ செயல்பட்டிருப்பது போன்ற பிரச்சினைகளை கிளப்பி பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களும் பிரச்சினை எழுப்பியதால் கடும் அமளி நிலவியது. சபையில் கடுமையான கூச்சல் குழப்பம் நிலவியதால் லோக்சபா முதலில் 12 மணி வரைக்கும், பிறகு அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் தீர்மானம் கொண்டுவர சபைத் தலைவர் அமித் அன்சாரி அனுமதித்தார். ஆனால் 2G கூட்டுக்குழுவின் வரைவறிக்கை வெளியானது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதா MP ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தி கொண்டிருந்தார். ரவிசங்கர் பிரசாத்துக்கு அன்சாரி அனுமதி மறுத்த அதே வேளையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது, மம்தா தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்பி பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. பார்லிமென்ட் கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து PC சாக்கோவை நீக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் ஒதுக்கீடு குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் அறிக்கை விவரங்கள் கடந்த வாரம் கசிந்தது. இது தொடர்பாக லோக்சபாவில் திமுக சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் திங்களன்று கொண்டுவரப்பட்டது. 2G கூட்டுக்குழு அறிக்கை வெளியானது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பார்லிமென்ட் வளாகத்தில் பேட்டியளித்த திமுக பார்லிமென்ட் குழு தலைவர் TR பாலு, கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து PC சாக்கோவை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். By the JPC chairman, even before it reaches to the members of the JPC. And we will insist upon taking up the matter today, just the start of this session. We will definitely ask the removal of the chairman. He lost the confidence of the JPC members. வரும் 25ஆம் தேதி 2G கூட்டுக்குழு கூட்டம் டெல்லியில் கூடும்போது வரைவறிக்கைக்கு எதிராக திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என்றும் TR பாலு கூறினார். இதனிடையே 2G உரிமங்களை வழங்குவதில் பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையிலேயே தான் செயல்பட்டதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா டெல்லியில் திங்களன்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். தன் தரப்பு நியாயங்களை முன்வைத்து கூட்டுக்குழுவுக்கு மனு அனுப்ப உள்ளதாகவும் ராசா தெரிவித்தார். டெல்லியில் 5 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக 2வது ஆசாமியை போலீசார் பீகாரில் கைது செய்தனர். டெல்லி காந்தி நகரைச் சேர்ந்த 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளி மனோஜ்குமார் பீகார் மாநிலத்தில் கடந்த சனிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டான். டெல்லியில் அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது சம்பவத்தன்று தன் நண்பன் பிரதீப்புடன் குடித்ததாகவும், பிரதீப்பின் கட்டாயத்தின் பேரில் 5 வயது சிறுமியை சாக்லேட் கொடுத்து வீட்டுக்குள் அழைத்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தான். மனோஜ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிரதீப்பை தேடி பீகார் சென்ற டெல்லி போலீசார் அவனை லக்கிசராய் மாவட்டம் பராகியா கிராமத்தில் திங்களன்று அதிகாலையில் கைது செய்தனர். இதனிடையே எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் சிறுமியின் நிலை முன்னேற்றம் கண்டிருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க கோரியும், போலீசின் அலட்சிய போக்கை கண்டித்தும் டெல்லியில் பல இடங்களில் 4வது நாளாக திங்களன்றும் போராட்டம் தொடர்ந்தது.
பிரதமர் மன்மோகன் சிங் வீடு மற்றும் இந்தியா கேட் பகுதிகளில் போராட்டக்காரர்கள் திரளுவதை தடுக்கும் வகையில் உத்யோக் பவன், ரேஸ்கோர்ஸ் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. மத்திய அரசின் டீசல் மீதான இரட்டை விலை கொள்கை மீது விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கிய சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை தனி அமர்வு நீதிபதி விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. டீசல் சில்லறை விற்பனைக்கு ஒரு விலையும் மொத்த கொள்முதல் விற்பனைக்கு ஒரு விலையும் என்று மத்திய அரசு இரட்டை விலையை கடைபிடித்து வருகிறது. இதை எதிர்த்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தனி அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. மத்திய அரசின் கொள்கை முடிவிற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவும் பெறப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கு மீது திங்களன்று முதல் அமர்வில் தற்காலிக தலைமை நீதிபதி R.K. அகர்வால் மற்றும் பால் வசந்தகுமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடந்தது. அப்போது தனி அமர்வு நீதிபதி ராஜேஸ்வரன் அளித்த இடைக்கால தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் இவ்வழக்கை தனி நீதிபதியே விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். போக்குவரத்து கழகம் தாக்கல் செய்திருந்த மனுவில் இடைக்கால உத்தரவு வழங்கி பழைய விலைக்கு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆணையை எதிர்த்து மத்திய அரசாங்கம் சார்பாக ரிட் அப்பீல் தாக்கல் செய்திருந்தோம். ஏற்கனவே கொண்டு வந்திருந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள். இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து இவ்வழக்கை தனி நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்குவார். தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் கடன் பெற்றவர்களுக்கான வட்டி சலுகையை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். தமிழகத்தில் உள்ள 619 நகர்ப்புற மற்றும் 197 வட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களில் கடன் பெற்றோருக்கு கடந்த ஆண்டு வட்டி தள்ளுபடி சலுகை திட்டம் கொண்டு வந்ததை முதல்வர் ஜெயலலிதா நினைவு கூர்ந்தார். இச்சங்கங்களில் வீட்டு வசதி கடன் பெற்ற குறைந்த வருவாய், நடுத்தர வருவாய் மற்றும் உயர் வருவாய் பிரிவினருக்கு முறையே 75, 50, 25% வட்டி தள்ளுபடியும் 100% அபராத வட்டி தள்ளுபடியும் கடந்த மார்ச் மாதம் வரை செயல்படுத்தப்பட்டது. தற்போது இந்த சலுகையை பெற தவறிய 88,356 உறுப்பினர்களிடம் அசல், வட்டி மற்றும் அபராத வட்டியாக 1,850 கோடியே 50 லட்சம் ரூபாய் வசூலிக்க வேண்டியுள்ளது. இதை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா இந்த உறுப்பினர்களுக்காக வட்டி தள்ளுபடி சலுகை திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தார். கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு 31/3/2013 வரை வழங்கப்பட்ட வட்டி சலுகை திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வட்டி சலுகை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 269 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த வட்டி சலுகை காரணமாக எஞ்சியுள்ள 744 சங்கங்களும் விரைவில் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்க வழிவகை ஏற்படும். மேலும் வீட்டு வசதி வாரியத்தால் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தவணை தொகை, வட்டி, அபராத வட்டி செலுத்தாத 45,939 ஒதுக்கீட்டாளர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான வட்டி சலுகை திட்டமும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். திருச்சியில் மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து அரசு விரைவு பேருந்து ஒன்று மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே வந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த மணல் லாரி மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த செந்தில் ராணி, சரோனி மற்றும் நடத்துனர் தங்கவேலு ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 14 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களை திருச்சி கண்டோன்மென்ட் தீயணைப்பு துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி சுகுமாரி என்பவர் உயிரிழந்தார். சென்னையிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது ஏதோ கண்டக்டர் டோரை சும்மா திறந்து மூடி இருக்கதா சொல்கிறாங்க பேசஞ்சர்ஸு. அதில் டிரைவர் ஏதோ குழப்பத்தில் அவரை பார்த்துட்டு இருக்கிறதுலே ஏதோ வண்டியை சொல்கிறாங்க. அதில் 2 லேடிஸ் ஸ்பாட் அவுட்டு, ஒரு கண்டக்டரும் ஸ்பாட் அவுட்டு. மற்ற ஒரு 7-8 பேர்கிட்ட பெரிய படுகாயம். அவங்கள ஆம்புலன்ஸ் ஜிஹெச்சுக்கு ஏற்றிட்டு போயிருக்காங்க. இந்த மணல் லாரி சடனாக பிரேக் போட்டதுனால கண்ட்ரோல் இல்லாமல் அந்த வண்டியும் கொஞ்சம் பழைய பஸ்ஸு, கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட பெரிய இன்ஜுரியாக இருக்குது. மேஜர் ஆக்சிடென்ட், ஏசி எல்லாம் கூட வந்திருக்காங்க. பெரிய லெவலுக்கு ஆயிருக்கு இந்த ஆக்சிடென்ட். இந்த மணல் லாரி ரொம்ப அட்டகாசமாக வண்டி ஓட்டுறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கு. இந்த விபத்து குறித்து எடமலைப்பட்டி புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாரதிய ஜனதா நிர்வாகி மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்து
கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கட்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகர்கோவில் எம்.ஆர். காந்தி ஞாயிறன்று நடைபெயர்ச்சி சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் மீது நடத்தப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதலை கண்டித்து திங்கட்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டத்தை பாரதிய ஜனதா அறிவித்தது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளன. இதனால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காந்தியை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன், முன்னாள் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நேற்று அவர் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் என்பது நிச்சயமாக எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அல்ல. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அல்லது சார்ந்திருக்க இயக்கத்திற்கு எதிராக இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்த ஒரு முயற்சி என்பது தெளிவாகிறது. எங்களுக்கு யார் மீது சந்தேகம் என்பதெல்லாம் உரிய முறையில் காவல்துறைக்கு சொல்லி இருக்கின்றோம். காவல்துறை விரைந்து செயல்பட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்று தருவதுதான் நல்லது. இந்நிலையில் பேருந்துகளை உடைத்த சம்பவம் தொடர்பாக 25க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மது அருந்தி வாகனம் ஓட்டுபவரின் ஓட்டுநர் உரிமம் ரத்து உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளன. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோரால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கும் வகையில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மது அருந்தி வாகனம் ஓட்டிய 120 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 52 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த விழுப்புரம் நகர போலீஸ் டிஎஸ்பி சங்கர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். விழுப்புரம் நகரத்தில் கடந்த 10 நாட்களாக தீவிரமாக வாகன சோதனை செய்து குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் 120 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். அந்த 120 பேரில் 52 உரிமங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஒரு வாரத்தில் மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய 65 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் டிஎஸ்பி சங்கர் தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் கடும் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி என மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சூறாவளி காற்றால் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மாவட்டத்தில் தற்போது பெய்துள்ள கனமழை விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. அதிகமாக மழை பெய்ச்சு நல்லா காத்துகளும் நல்லா சூறாவளி காற்று மாதிரி சுருங்கி அடிச்சு மக்களின் ரோட்டுகளை நடமாட விடாமல் செஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு இப்படியே மழை பெஞ்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தண்ணி வண்ணி எங்களுக்கு நல்லாவே இருக்கும். எங்களுக்கு எந்த வெள்ளாமை விளைச்சலுக்கு நல்லா சிறப்பாக கிடைக்கும். நல்லாவும் மகசூல் எடுப்போம். நாங்கள் தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. கனமழையால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் அதிரடியாக சரிந்து வந்த தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் 280 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,518 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 48 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,100 ரூபாயாக இருந்தது. மதுரை சித்திரை திருவிழாவின் 8ஆம் திருநாளில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது.
மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 8ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனும் சுவாமியும் மேலமாசி வீதி கட்டுச்செட்டி மண்டபத்தில் எழுந்தருளினர். பின்னர் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பரிவட்டம் மட்டும் சாத்தப்பட்டு கோவிலுக்கு புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் இரவு 7:30 மணிக்கு அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் திருமலை நாயக்கர் வழங்கிய ரத்தன கிரீடத்திற்கு அபிஷேகம் நடந்தது. இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு பரிவட்டமும் வெற்றிக்கு அறிகுறியாக வேப்பம்பூ மாலையும் அணிவிக்கப்பட்டது. அம்மனின் அரச பிரதிநிதியாக கருதப்படும் கோவில் நிர்வாக அதிகாரி ஜெயராமன் அம்மனிடமிருந்து செங்கோல் பெற்று சுவாமி சன்னதி 2ஆம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அம்மனிடம் வழங்கினார். மீனாட்சிக்கு செங்கோல் எடுத்து கொடுத்தோம் குறித்த நேரத்தில். இதனால் நாட்டில் மழையும் சுபிட்சமும் எல்லாம் உண்டாக வேண்டு மீனாட்சியை அனைவரும் பிரார்த்திக்கிறோம். லோகக்ஷேமத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் மீனாட்சி இருந்து நமக்கு எல்லாம் அருள்பாலிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பட்டாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்பக்குளத்தை சுற்றிலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.